அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் ரிஷப ராசி லக்ன அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம். ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் 1000 நல்ல விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கணும். அது சுமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயங்களை பிடித்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் 10,000 கெட்ட விஷயங்கள் இருக்கிறது. இந்த 10,000 கெட்ட விஷயங்களில் ஏதாவது ஒன்றை தொட்டால் கூட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். நல்லதா கெட்டதா அவரவர் முடிவு செய்யணும், இல்லைன்னா தலையெழுத்தே மாறி போயிடும். கிருஷ்ண பரமாத்மா சொன்னது ரிஷப ராசி லக்னக்காரர்களுக்கு அப்படியே பொருந்தும். எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். ரிஷப ராசி லக்ன அன்பர்களுக்கு லட்சிய கனவுகள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். எப்படியாவது கோடீஸ்வரனாக ஆகணும், எப்படியாவது சொந்த தொழில் தொடங்கணும், எப்படியாவது ஒரு காரு வாங்கணும், எப்படியாவது நல்ல வீடு கட்டணும், எப்படியாவது நிலபுல சொத்துக்கள் வாங்கணும் அப்படின்னு ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிக பிரம்மாண்டமான லட்சிய கனவுகள் இருக்கும். இந்த லட்சிய கனவுகள் இவர்களுக்கு நிறைவேறுதா அல்லது இவர்களுடைய எண்ணம் நிறைவேறாமல் கெடுத்து விடுகிறதா, அது நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்து கொள்ளலாம். தற்போதுள்ள காலகட்டத்தில் ஒரு 3 பிரிவாக ரிஷபராசி லக்னம் செயல்படுகிறது. ஒரு குரூப்பு மது போதைக்கு அடிமையாகி ஒயின் ஷாப்பாக சுற்றி கொண்டிருக்கிறது. இன்னொரு குரூப்பு ஆன்மீக வழியில் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் மனைவியிடம் போட்டி போட்டுக்கிட்டு கோயிலாக சாமியாராக சந்நியாசமாக சுற்றி கொண்டிருக்கிறது. இன்னொரு குரூப் இருக்கிறது, நல்லா பணம் சம்பாதிக்கிறது. அந்த பணத்தை 4 நண்பர்களுடன் சேர்ந்து ஜாம்னு வீண் விரைய செலவுகள் செய்து கொண்டிருக்கிறது. கெட்ட விஷயங்களை பிடித்து கொண்டு வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை, ஒன்றுமே முடியல, முன்னேற்றமே வரமாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷப ராசி லக்னக்காரர்களை பார்க்க முடிகிறது. எந்த ராசி லக்னமாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களை தொட்டால் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம். காலச்சக்கரத்தில் ராசி மண்டலத்தில் 2வது வீடு, பஞ்சபூத தத்துவப்படி மண் ராசி. கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் 3 நட்சத்திரங்கள் இந்த ரிஷபராசி லக்னத்தில் உள்ளது. இந்த ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு 5 அடி 6 அடி உயரம், வாட்ட சாட்டமாக வளரக்கூடியவர்கள், நல்லா கட்டுக்கோப்பான அழகான உடல்வாகு கொண்டவர்கள். சுய ஒழுக்க கட்டுப்பாடு இவர்கள் கண்ட்ரோலில் இருக்காது. ரிஷப ராசி லக்னத்தை 3 விஷயங்கள் இயக்குகிறது. 1, சந்திரன். ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உச்சமடைகிறார். 2, ராசியின் சிம்பல் காளை மாடு தான் ரிஷபராசி லக்னத்தினுடைய சிம்பல். 3வது ராசி அதிபதி சுக்கிரன். ரிஷபராசி லக்னத்திற்கு சுக்கிரன் பெண் சுக்கிரன், காலச்சக்கரத்தில் 2வது வீடு. ரிஷபராசி ரிஷப லக்னம் பெண் தன்மை கொண்டது. 3வது பாலினம் அதிகம் கொண்ட ராசி லக்னம். சந்திரனும் சுக்கிரனும் பெண்ணாக இருக்கும்போது ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் பெண்களை தவறாக பேசக்கூடாது, பெண்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது, பெண்களிடம் சாபம் வாங்கக்கூடாது. இதில் ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா கூட வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பெண்களை பற்றியே அதிகம் பேசி கொண்டிருப்பீர்கள். மாமியார் சரியில்லை, மனைவி சரியில்லை, அக்கா தங்கை சரியில்லை அப்படின்னு பெண்களை பற்றியே அதிகம் பேசி கொண்டிருக்கக்கூடிய ராசி லக்னம் ரிஷபம். ஏதாவது பெண்களை பற்றி ஒரு குறை, 10 வார்த்தையில் 5 வார்த்தை பெண்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி லக்னமாக இருக்கும்.
இதுவே நீங்கள் யார் என்பதை உங்கள் வார்த்தையை எடுத்து காட்டும். அபாண்டமாக குறை சொல்ல உங்களுக்கு நீங்களே முதன்மையாக இருப்பீர்கள். ராசியின் சிம்பிள் காளை மாடு. உறங்காமல் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருப்பது. காளை மாடு காலையில் விவசாயத்தில் ஏறு போட்டுனாங்கன்னா மதியம் 2 மணி வரை நிற்காமல் ஓய்வில்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏறு ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காளை மாடு தீனி போட்டு தண்ணி குடித்து இரவில் படுத்தாலும் ஓய்வில்லாமல் அசப்பு போட்டுக்கிட்டே இருக்கும். அது எப்போ தூங்குது, எப்போ ரெஸ்ட் எடுக்குது அப்படின்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி ரிஷப ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் முன்காலத்தில் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள். நல்லா வேகமாக நேர காலம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர்கள். வர வர என்ன ஆகும், கெட்ட விஷயங்களை தொடும்போது சுறுசுறுப்பு இல்லாத தன்மையாக மாறிவிடுவீர்கள். வீண் விரயச் செலவு, வீண் வெட்டி செலவு, ஏதாவது ஒன்றில் தவறான விஷயங்களில் போய் பணத்தை முதலீடு செய்து விரயம் செய்து விடுவீர்கள். தவறான வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் சம்பாதித்ததை இழந்து விடுவீர்கள். மது போதைக்கு அடிமையாகி, போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு அதே பொழப்பாக போயிடும். ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் நிறையா பேரை பார்த்தாச்சு. தன்னுடைய மனைவி பிள்ளைக்கு தான் சம்பாதித்த பணத்தை கொடுக்காமல் ஒயின் ஷாப்பாக காலையிலிருந்து இரவு வரை குடியாக இருக்கிறார்கள். நல்லது நடக்கலை, என் வாழ்க்கையில் முன்னேறவும் முடியல, இந்த புலம்பல்கள் மட்டும் ரிஷபராசி லக்னக்காரர்கள் மனதிலிருந்து மற்றவர்களிடம் பேசுவதை காண முடிகிறது. ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலானவர்கள் இரவில் நன்றாக படுத்து தூங்கவே மாட்டுறாங்க. இதே ஒன்று விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பது. வாய் வலிக்காமல் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ரிஷபராசி லக்னக்காரர்களை பார்க்க முடிகிறது. தானும் குழம்பி தன்னை சார்ந்தவர்களையும் குழப்புவது ரிஷபராசி லக்னக்காரர்களுடைய இயல்பாக சுயநலமாக இருக்கிறது. செய்வனை மாய மந்திரங்களை நம்புவது. எவனோ செய்வனை வச்சுட்டான், செய்வனை வச்சதுனால்தான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியல, என் குடும்பம் பிரிஞ்சு போனதுக்கு செய்வனை தான் காரணம் அப்படின்னு புலம்புவதையும் ரிஷபராசி லக்னக்காரர்களை பார்க்க முடிகிறது. சட்டுன்னு உனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, உன் வாழ்க்கையில் அத்தான் கெடுக்குது அப்படின்னா ஏமாறக்கூடியவர்கள் ரிஷபராசி லக்னக்காரர்கள். கணவன் மனைவி பிள்ளை இவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா அதுவே இவர்களுக்கு சக்ஸஸ், இவருடைய வாழ்க்கையில் வெற்றி. கணவன் மனைவி பிள்ளை கூட்டு குடும்பமாக நல்லா சந்தோஷமாக 1 மாதம் 2 மாதம் வாழ்ந்தாங்கனாவே இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சது போல். 19 ஆண்டுகால சனி திசை ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டு. இந்த 19 ஆண்டுகால சனி திசையில்தான் பெரும்பாலானவர்கள் மனைவியை விட்டு, பிள்ளையை விட்டு, குடும்பத்தை விட்டு கோயில் கோயிலாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் ரிஷபராசி அன்பர்களை ஒரு 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் சனி திசை நடக்கக்கூடியவர்கள் நிறையா பேராக பார்த்தாச்சு. கோயில் கோயிலாக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். என்னான்னு கேட்டால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, உடன் பிறந்தவர்கள் செய்வனை வச்சுட்டாங்க, கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு சனி திசை 19 ஆண்டு காலம் நடக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் ஆன்மீக வழியில் பற்றற்று இருப்பதையும் காண முடிகிறது. ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் எப்போதும் ஒரு விஷயத்தில் கவனமாக இருங்க. மது போதைக்கு அடிமை ஆகாதீர்கள். மற்றவர்களை
முழுமையாக நம்பாதீர்கள். உங்களுடைய கற்பனை மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. நல்லா வீடு கட்டணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், நல்ல வசதி வாய்ப்பாக வாழணும் அப்படின்னு மிக பிரம்மாண்டமான கற்பனை சக்தி உடையவர்கள் ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். உங்களுடைய பிரம்மாண்டமான கற்பனை சக்தி உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் மது போதை பழக்கத்திற்கு ஆளாகாதீர்கள். மற்றவர்களை முழுமையாக நம்பாதீர்கள். கோடா நட்பு ரிஷபராசி லக்னக்காரர்களை கேடாய் முடித்து விடுகிறது. நீங்கள் நல்லவர்கள் தான். ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மிக மிக நல்லவர்கள். தினந்தோறும் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்கள், சுய சம்பாத்தியம் பெறக்கூடியவர்கள் ரிஷபராசி லக்னத்தில் பிறந்தவர்கள். எல்லா திறமைகளும் உங்களிடம் உண்டு. ஆனால் கெட்ட பழக்க வழக்கங்கள் உங்கள் வாழ்க்கையை, உங்கள் தலைவிதியை மாற்றி விடுகிறது. ரிஷபராசி லக்ன அன்பர்கள் எப்போதுமே இந்த விஷயங்களில் கவனமாக இருங்க. ஒரு நாளோ 2 நாளோ கெட்ட விஷயங்களை தொட்டிங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறி போயிடும். ரிஷபராசி ரிஷப லக்ன அன்பர்கள் மனக்குழப்பமாக இருக்குது, அதிக கஷ்டமாக இருக்குது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படின்னா நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ரங்கநாதர். ஸ்ரீ ரங்கா 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 அப்படின்னு ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரித்தாலே ரிஷபராசி லக்ன அன்பர்களுக்கு கோடி தோஷம், கோடி பிரச்சனை வந்தால் கூட அதெல்லாம் காணாமல் ஓடிவிடும். ஸ்ரீ ரங்கநாதரை வருடத்தில் ஒரு முறையாவது ரிஷபராசி லக்ன அன்பர்கள் தரிசனம் செய்யுங்கள். ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்யும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள் விலகும். ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு உங்களுடைய குடும்ப கஷ்டத்தை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.